வணக்கம். மார்க்கெட்டிங் உலகத்துல ஏஐ அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்கு. சிலர் இதை பார்த்து பயப்படுறாங்க, நம்ம வேலை போயிடுமோன்னு கவலைப்படுறாங்க. ஆனா உண்மையில இது ஒரு மிரட்டல் இல்ல, இது ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு. உங்க கரியரை அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போறதுக்கான ஒரு பவர்ஃபுல் கருவி. சரி வாங்க, இதுக்குள்ள இன்னும் கொஞ்சம் ஆழமா போய் பார்க்கலாம். இன்னைக்கு மார்க்கெட்டிங் உலகமே ரெண்டா பிரிஞ்சிட்டு இருக்குன்னு சொல்லலாம். ஒரு பக்கம் பழைய முறைகளையே இன்னும் நம்பிட்டு இருக்கிற நம்ம பாரம்பரிய மார்க்கெட்டர்ஸ், இன்னொரு பக்கம் ஏஐயோட சக்தியை புரிஞ்சுக்கிட்டு அதை தங்களுக்கு சாதகமா பயன்படுத்திக்கிற ஏஐ பவர்டு மார்க்கெட்டர்ஸ். இவங்களுக்கு நடுவுல இருக்கிற வித்தியாசம் ரொம்பவே பெருசு. கேள்வி என்னன்னா, நீங்க இதுல எந்த பக்கம் இருக்க போறீங்க? இப்போ நிறைய மார்க்கெட்டர்கள் அவங்க கரியர்ல ஒரு முக்கியமான கட்டத்துல ஒரு கிராஸ் ரோட்ஸ்ல நின்னுட்டு இருக்காங்க. என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு குழப்பம். நம்ம ஸ்கில்ஸ் எல்லாம் இன்னும் ரெலவெண்டா இருக்கான்னு ஒரு சந்தேகம். இது அவங்க கரியர்ல ஒரு முக்கியமான முடிவை எடுத்தே ஆக வேண்டிய நேரம். யோசிச்சு பாருங்க. ஒரு பக்கம் நம்ம கரியர் எங்க போகுதுன்னே ஒரு கிளாரிட்டி இல்ல, இன்னொரு பக்கம் நம்ம கத்துக்கிட்ட ஸ்கில்ஸ் எல்லாம் அவுடேட் ஆயிடுச்சோன்னு ஒரு சின்ன பயம். அதுவும் இல்லாம இந்த ஏஐ நம்ம வேலையே எடுத்துக்குமோன்னு ஒரு கவலை வேற. இதோட விளைவு எதிர்பார்த்த சம்பளம் இல்ல, பெரிய இண்டஸ்ட்ரி கனெக்ஷன்ஸ் இல்ல. இதுதான் இன்னைக்கு பலரோட நிலைமையா இருக்கு. சரி, இப்போ பிரச்சனைய பத்தி பேசிட்டோம். இதுக்கான தீர்வு என்ன? அந்த இடைவெளியை எப்படி சரி செய்யறது? ஒரு ஏஐ பவர்டு மார்க்கெட்டரா மாறணும்னா அதுக்கு என்னென்ன திறமைகளை நம்மளோட ஆப்ஷனல்ல, அதாவது நம்ம ஆயுதக்கிடங்குல சேர்க்கணும். வாங்க, அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கான ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸை இப்ப பார்க்கலாம். ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, மார்க்கெட்டிங்கோட அடிப்படை மாறவே இல்ல. ஆனா ஏஐ அதை சூப்பர் சார்ஜ் பண்ணுது. அதாவது நீங்க மணிக்கணக்கா யோசிச்சு எழுதுற ஒரு கண்டென்ட்டை ஏஐ சில நிமிஷத்துல உருவாக்கிடும். நீங்க அதிக பணம் செலவு செஞ்சு ரன் பண்ற விளம்பரங்களை ஏஐ இன்னும் ஸ்மார்ட்டா ஆப்டிமைஸ் பண்ணி கொடுக்கும். குறைஞ்ச நேரத்துல குறைஞ்ச செலவுல சிறப்பான ரிசல்ட்ஸ். மார்க்கெட்டிங் ஸ்கில்ஸ் மட்டும் பத்தாது, அதுக்கு சப்போர்ட்டா இந்த மாதிரியான ஏஐ டூல்ஸையும் டெக்னிக்ஸையும் கத்துக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். மிட் ஜர்னி, டாலி மாதிரி டூல்ஸ் மூலமா நீங்க மனசுல நினைக்கிறத அப்படியே அசத்தலான படங்களா மாத்தலாம். என்ஐ ட்விட்ச் உங்க கஸ்டமர்ஸ் கூட 24/7 பேசுறதுக்கு சாட்பாட்களை உருவாக்கலாம். சொல்லப்போனா இதுதான் ஒரு மாடர்ன் மார்க்கெட்டரோட புது டூல் கிட். நம்ம எல்லாருக்கும் எஸ்சிஓ அதாவது சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷனை பத்தி தெரியும். கூகுள்ல நம்மளை எப்படி முதலெடுத்து கொண்டு வருதுன்னு பார்ப்போம். ஆனா இப்போ காலம் மாறிடுச்சு. மக்கள் இப்போ கூகுள்ல தேடுறதை விட சாட் ஜிபிடி மாதிரியான ஏஐ கிட்ட கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ அந்த ஏஐ பதில்கள்ல உங்க பிராண்ட் எப்படி முதல்ல வரும்? அதுக்கு தான் இந்த ஜிஇஓ அதாவது ஜெனரேட்டிவ் இன்ஜின் ஆப்டிமைசேஷன். இதுதான் ஃபியூச்சர். சரி, இந்த புது ஏஐ ஸ்கில்ஸ் எல்லாத்தையும் கத்துக்கிட்டீங்கன்னு வச்சுப்போம். அதுக்கப்புறம் உங்க கரியர்ல என்ன மேஜிக் நடக்கும்? உங்க ப்ரொஃபஷனல் லைஃப் எப்படி மாறும்? வாங்க, அந்த ஆஃப்டர் ஸ்டேட்டை பத்தி இப்ப பார்க்கலாம். 60%. ஆமாங்க, நீங்க சரியா தான் கேட்டீங்க. 60%. இந்த ஏஐ டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு பிறகு ஒருத்தரோட சம்பளம் சராசரியா இவ்ளோ உயருது. இது ஏதோ சின்ன நம்பர் இல்ல, இது ஒரு கரியரையே மாத்தக்கூடிய ஒரு விஷயம். இந்த சார்ட்ல பாருங்க, உங்களுக்கே புரியும். இடது பக்கம் இருக்கிறது ஒருவேளை உங்க இப்போதைய சம்பளமா இருக்கலாம். ஆனா வலது பக்கம் பாருங்க, அதுதான் ஏஐ ஸ்கில்ஸ் உங்களுக்கு கொடுக்க போற பவர். கம்பெனிஸ் இந்த திறமைகளுக்கு பிரீமியம் கொடுக்க ரெடியா இருக்காங்க. ஏன்னா அதோட மதிப்பு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். விஷயம் வெறும் சம்பளம் மட்டும் இல்லைங்க, இதை விட முக்கியமான பல நன்மைகள் இருக்கு. உங்க கரியர்ல வேகமான வளர்ச்சி, அதாவது ஃபாஸ்ட் ட்ராக் ப்ரமோஷன்ஸ், பொருளாதாரம் எப்படி இருந்தாலும் உங்களை பாதிக்காத ஃபியூச்சர் ப்ரூஃப் ஸ்கில்ஸ், ஒரு நிலையான வேலை பாதுகாப்பு, இதெல்லாம் சேர்ந்து உங்க கரியருக்கு ஒரு அசைக்க முடியாத அடித்தளத்தை கொடுக்கும். ஓகே, இதெல்லாம் கத்துக்கணும்னு நம்ம முடிவு பண்ணியாச்சு. ஆனா எங்க கத்துக்கிறது, எப்படி கத்துக்கிறது? அதுதான் இங்க ரொம்ப முக்கியமான கேள்வி. ஏன்னா இந்த பயணத்துல நமக்கு ஒரு சரியான வழிகாட்டு இருந்தா மட்டும்தான் நம்ம இலக்க சீக்கிரமா அடைய முடியும். ஒரு பயிற்சி நிறுவனத்தை தேர்ந்தெடுக்கிறப்போ சில விஷயங்களை கண்டிப்பா கவனிக்கணும். அவங்க உங்களுக்கு நிஜமான ப்ராஜெக்ட்ஸ்ல வேலை செய்ய வாய்ப்பு தராங்களா? உங்களுக்குன்னு தனியா ஒரு மென்டர்ஷிப் கிடைக்குதா? வெறும் தியரி இல்லாம ஏஐ டூல்ஸ்ல பிராக்டிக்கல் ட்ரைனிங் இருக்கா? இதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஏன்னா வெறும் சர்டிபிகேட்டை விட நிஜ உலக அனுபவம் தான் உங்க கரியரை மாத்தும். சரி, நம்ம இப்போ இந்த விவாதத்தோட இறுதிக்கு வந்தாச்சு. இவ்வளோ நேரம் நம்ம பார்த்த விஷயங்களோட மொத்த சாராம்சம் என்னன்னு தொகுத்து உங்களுடைய சொந்த எதிர்காலத்துல கவனத்தை திருப்புவோம். இந்த ஒரு வரியை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏஐ உங்களை ரீப்ளேஸ் பண்ண வரல, அது உங்க போட்டியாளரும் இல்ல, அது உங்களுடைய காம்படிட்டிவ் அட்வான்டேஜ். மற்றவங்களை விட உங்களை ஒரு படி மேல கொண்டு போய் நிறுத்த போற ஒரு சூப்பர் பவர். அவ்வளவுதான். யோசிச்சு பாருங்க, மார்க்கெட்டிங் அப்படிங்கிற இந்த விமானத்தோட பைலட் நீங்க தான். ஆனா இப்போ உங்களுக்கு உதவியா ஏஐங்கிற ஒரு சூப்பர் ஸ்மார்ட் கோ பைலட் கிடைச்சிருக்கு. அந்த கோ பைலட்டோட உதவியோட உங்க பயணத்தை இன்னும் வேகமாவும் உயரமாவும் கொண்டு போக நீங்க தயாரா? அந்த கண்ட்ரோல்ஸை கையில எடுக்க நீங்க ரெடியா? இதுக்கான பதில்ல தான் உங்க ஃபியூச்சர் இருக்கு.